Hello friends, welcome to Terrace kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல terrace garden வீடியோ தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம மாடி தோட்டத்துல காய்கறி செடிங்க, பூச்செடிங்க தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் பழச்செடிகளை ஆட் பண்ணலாம் அப்படினு இருக்கோம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிள். நம்ம கடையில் பைனாப்பிள் வாங்குகிறோம் இல்லையா, அதோட மேல் குருத்துலேருந்தே வந்து பைனாப்பிள் செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் ரீசெண்டாக. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். இந்த குருத்து கீழே வந்து 2-3 லேயரை மட்டும் பிச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்துடும் நமக்கு. இதை வந்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து அப்படியே போட்டு வச்சிடலாம். இது ஒரு 15 டேஸ்க்கு வந்து அப்படியே இருக்கணும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி மாற்றணும். இதை வந்து கொஞ்சமாக வெயில் வர ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து பால்கனியில் தான் வச்சுருந்தேன். எனக்கு ஈவினிங் டைம் மட்டும்தான் அங்கே வெயில் வரும். இப்போ நான் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து நமக்கு நல்லா வேர் வந்துருச்சு அந்த இதில். இது வந்து 2 வீக்ஸ் அப்படியே வச்சுருந்தது. 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும் தண்ணி மாற்றிட்டே இருந்தோம். ஸோ இது மாதிரி நமக்கு நல்லா வேர் பிடிச்சிருச்சு. இதை வந்து இனி ரீப்ளான்ட் பண்ண வேண்டியது தான். இதை வந்து ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்பயும் எடுக்கிற மாதிரி தான் கொக்கோ பெட்டு, மண்புழு உரம், அந்த மண் எடுத்துருக்கிறேன். க்ரோ பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 12x15 எடுத்திருக்கேன். அதாவது ஹைட் வந்து 12, அகலம் வந்து 15 இன்ச் இருக்கிறத எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வச்சிடலாம். இதில் இது வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுங்கிறது தெரியல. நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இது வந்து ஆனால் நமக்கு ஃப்ரூட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அத்திப்பழ செடியும் மாதுளஞ்செடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கினது. அத்திப்பழம் வந்து 100 ருபீஸ், மாதுளஞ்செடி வந்து 120 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து இன்றைக்கி ரீப்ளான்ட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே வந்து டிராஃப்டட் வெரைட்டி தான், ஒட்டு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது தான். நான் வந்து இது ரெண்டையுமே வந்து வாட்ரு கேனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசானதும் வேறு எதுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் 3 பழச்செடியுமே வந்து ஒரே இடத்துல வச்சாச்சு. இங்கே நமக்கு அத்திப்பழம் பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு காய் தான் இருந்தது. இப்போ இன்னொரு காய் வச்சு வந்துருச்சு. மாதுளம்பழமும் நல்லா தெளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மற்ற செடிங்களோட அப்டேட் பார்க்கலாம் கொஞ்சம். இது வந்து வெண்டைக்காய் செடி. போன வீடியோவில் வந்து ரீப்ளான்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இது நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடைசி தொட்டியில் இருக்கிறது வந்து மஞ்சள் செடி. ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் ஏனோ தெரியல, கொஞ்சம் சரியாக வரலை இந்த டைமு. வெதை சரியில்லையா இல்லை நான் பாட்டிங் மிக்ஸ் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணலையாங்கிறது தெரியல. எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் வந்துக்கிட்டுருக்கு. பார்க்கணும், இல்லைன்னா இதை எடுத்துட்டு திரும்ப நாற்று போட்டு தான் வைக்கணும். இது எல்லாமே தக்காளியும் கத்திரிக்காயும் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி. போன டைம் ஹார்வெஸ்ட் பண்ணதுலேருந்தே 2-3 தொட்டியில் எடுத்து வச்சேன். அது எல்லாமே கொஞ்சம் தொளுத்து வர ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம வச்ச செடி அவரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் பழைய செடி, மற்ற 3மே புதுசு தான். இதுவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது வந்து பிச்சிப்பூ செடி. லாஸ்ட் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இது தான். நிறைய பூ பூத்துட்ருக்கு இன்னமும். இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே மிளகா செடிங்க, பழைய செடிங்க தான். இது ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா தழுத்து வந்துகிட்ருக்கு. ஸோ புதுசாக வச்ச செடிங்க எல்லாமே இது மாதிரி தான் கீழே ட்ரை மேட் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது 3 பார்த்திங்கன்னா காராமணி செடி. நல்லாவே காய் கொடுத்துட்ருக்கு, நிறையா இருக்குது காய்களும். அப்புறம் இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னாலே ஒரு 2 பப்பாளி செடி வந்துருந்துச்சு. நல்லா வந்திருந்தது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரீப்ளான்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரீப்ளான்ட் பண்ண க்ரோ பேக் சைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க 18x12 வச்சுருக்கோம். அதாவது ஹைட்டு வந்து 18, வித்து வந்து 12 இன்ச் இருக்கிற மாதிரி.
நெக்ஸ்ட்டு ஒரு கிர்னி பழம் செடி, இதுவுமே தன்னால் வந்தது தான். இந்த வருஷம் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய கிர்னி பழ செடிங்க தன்னாலே வந்து நிறைய காய் கொடுத்துருச்சுங்க. போன வீடியோலலாம் அதை நிறையா சொல்லியிருப்பேன். இதுலேயும் இப்போ ஒரு காய் இருக்குது. அதே மாதிரி பழைய வெண்டைக்காய் செடியுமே இன்னும் நல்லா காய் கொடுத்துட்டு தான் இருக்குது. இது இன்னொரு பக்கம் இருக்கிற மிளகாய் செடிங்க. இப்போ தான் நல்லா பூ வச்சுருக்குது ஃபுல்லாக. அப்புறம் மல்லிகைப்பூ செடி நிறைய மொட்டு இருக்குது இதில். இது வந்து நம்ம அடுக்கு மல்லி, குண்டு மல்லிப்பூ இல்லையா, அந்த மல்லிகைப்பூ நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பூவுமே. அதே மாதிரி ரோஸ் செடியுமே வந்து நான் கொஞ்சம் பூத்ததுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். அதுவுமே புது கிளை வச்சு நல்லா தழுத்து வந்துகிட்ருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி ரைஸ் பேக்கில் வந்து கீரை வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இது மாதிரி ரைஸ் பேக்கில் 2 சைட்லேயும் நடுவுலையும் வந்து சிசர் வச்சு ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் போட்டு கீரை இது மாதிரி இது வளர்க்கலாம். இந்த பேக் வந்து ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிறனால சீக்கிரமாக போயிடும். ஸோ நம்ம வேறு செடிங்க எதுவும் வைக்க முடியாது. கீரை இது மாதிரி ஐட்டம் வந்து இதில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் புளிச்ச கீரை தண்டு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கினோம் இல்லையா, அதுலேருந்து கீரையை மட்டும் ஆஞ்சிட்டு அந்த தண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த ரைஸ் பேக்கில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வச்சாச்சு எல்லாமே. இது எப்படி வருதுன்ட்டு நான் இனி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வீட்லேயே கிச்சன் வேஸ்ட் வச்சு கம்போஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கிச்சன் வேஸ்ட் வந்து டைரெக்டாகவே தான் செடிங்களுக்கு கொடுத்துருவேன். பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் நான் அதை. ஸோ இந்த டைம் வந்து கம்போஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. இது நல்லா வந்துச்சு அப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயரேஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.